கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் உண்டாவதாக. அற்புதமான தேவன், அதிசயத்தின் தேவன், ஆறுதலின் தேவன் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல காப்பாற்றினார். துன்பம் வந்த நேரத்திலும், கண்ணீர் ஏற்பட்ட நேரத்திலும், பிரிவுகள் ஏற்பட்ட சூழ்நிலையிலும், எதிர்பார்த்த காரியங்கள் அவமானமாக முடிந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து தற்கொலைக்கு நம்முடைய சிந்தனைகள் போய்விடாத வண்ணம், நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்ளும்படியான சூழ்நிலை ஏற்படாத வண்ணம், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நம்மை மீண்டும் ஆசீர்வாதமாக நடத்தி இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். இந்த மாதம் நம்பிக்கையின் மாதமாக, இந்த மாதம் ஆறுதலின் மாதமாக, இந்த மாதம் கண்ணீர் விட்டு உபவாசத்தோடு கதறி அழுத உங்களுக்கு துக்கத்தின் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறுவதற்கான மாதமாக இருக்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், உங்கள் மகிழ்ச்சி மறையும் போது. சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் எத்தனையோ வழிமுறைகளை நாம் கடைபிடிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் தோல்வி வந்துவிடக்கூடாது, விரக்தியான வாழ்க்கை வந்துவிடக்கூடாது, தனிமை வந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய கிருபையினாலே நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்றும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று எத்தனையோ வழிமுறைகளை நாம் தெரிந்தெடுத்து கண்டுபிடித்து வாழ விரும்புகிறோம். ஆனால் அநேக சமயங்களிலே எதிர்பாராத விதமாக, எதிர்பாராத நபர்களினால், எதிர்பாராத உறவுகளினால் நம்முடைய வாழ்க்கை சில சமயங்களிலே ஏதோ உயிரோடு இருந்தும் செத்தவர்களைப் போல வாழ்வதற்கான வாழ்க்கையைப் போல இருக்கிறது. அந்த நேரங்களெல்லாம் சந்தோஷம் மறையும் பொழுது, சமாதானம் மறையும் போது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்வது, எப்படி என்னுடைய மனதை நான் பக்குவப்படுத்திக் கொள்கிறது, இந்த இதயத்திலே இன்னமும் சந்தோஷத்தை நான் எப்படி வைத்துக் கொள்வது என்பது அநேகருக்கு கடினமாக இருக்கக்கூடிய சவாலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அற்புதமான ஆண்டவர், அதிசயத்தின் தேவன், சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு இந்த மாதத்திலும் இருந்து உங்களை வழிநடத்தத்தக்கதாக இந்த தலைப்பு நிச்சயமாக உதவும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். உங்கள் சந்தோஷம் மறையும் பொழுது, துன்பமும் வேதனையும் தோல்வியும், ஏன் எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய சஞ்சலமும் ஏதோ உங்களுக்கும் எனக்கும் தவிர்க்க முடியாதது அல்ல. ஒவ்வொரு பரிசுத்த கிறிஸ்தவனும், ஏன் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிற பரிசுத்த தீர்க்கதரிசிகளுக்கும் இப்படிப்பட்ட நிலைதான். சந்தோஷமாக இருக்கும், ஆனால் திடீரென்று மறைந்துவிடும். சந்தோஷமாக இருக்கலாம் என்று இருப்பார்கள், அது மறைந்து போகும். உதாரணமாக யோனாவுக்கு சமாதானமாக அப்படிப்பட்ட வெப்பத்தின் மத்தியில் ஒரு ஆமணக்கு செடியை ஆண்டவரே எழுப்பினார். ஆனால் அது சில மணி நேரங்களுக்குள் அது காய்ந்து போய்விட்டது. யோனாவுக்கு எரிச்சல், ஆண்டவரே நான் சாக வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் சில சமயங்களிலே ஏற்படுவது உண்டு. ஐயோ, இவர்தான் எனக்கு இனி சந்தோஷம், இந்த காரியம்தான் இனி எனக்கு சமாதானம் என்று நாம் முடிவெடுத்து வைத்திருப்போம். ஆனால் திடீரென்று அது நம்மை விட்டு விலகும் பொழுது, அது நமக்கு அவமானமாக மாறும் பொழுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம்? எலியாவினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது. அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 17வது அதிகாரம் 1-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய்
கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் அண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். எல்லாம் சமாதானமா அருமையா போயிட்டு இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் அங்க தங்குப்பா, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன் கூட நான் இருக்கிறேன், உனக்கு தாகத்துக்கு ஆற்று தண்ணீர் இருக்குது, உனக்கு சாப்பாட்டுக்கு காகங்கள் காலையில அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும், சாயங்காலத்துல அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும், நீ இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். என்ன அருமையான வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையின்படியே வேதம் சொல்லுது, எலியா அவருடைய வார்த்தையின்படியே போய் உட்கார்ந்துட்டான். எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் 7வது வசனம் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்தது. மகிழ்ச்சி தகர்ந்து போனது, ஆனந்தம் மறைந்து போனது. என்ன 7வது வசனம் சொல்லுது? தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. எந்த ஆற்றங்கரையில போய் தாகத்துக்கு நீ தண்ணி குடின்ட்டு ஆண்டவரே அனுப்பினாரோ அந்த ஆறு வற்றி போயிற்று. எனக்கு பிரியமானவர்களே, சில சமயங்கள்ல இந்த மாதம் நமக்கு ஆறு வற்று போயிற்று என்ற அனுபவமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சந்தோஷம் மறையும், அவமானங்கள் வரும், தோல்விகள் வரும், சில சமயங்களில் ஏமாற்றங்கள் வரும், நம்பிக்கையே நாளுக்கு நாள் குறைந்து போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்பிக்கையின் தேவன், ஆறுதலின் தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த போகிறார்? இந்த பகுதியிலிருந்து 3 விதமான பாடங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒருவேளை தனிமை உங்களை வாட்டுவதாக இருந்தால், ஒருவேளை சந்தோஷம் என்னை விட்டு போனது, இனிமேல் எனக்கு என்ன வாழ்க்கை என்று விரக்தியான வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதாக இருந்தால், சந்தோஷத்தின் பார்வையாக இருந்த உங்களுடைய அற்புதமான பார்வை துக்கத்தின் பார்வையாக, நம்பிக்கையற்ற பார்வையாக உங்களுக்கு மாறுகிறதாக இருந்தால், ஆனந்தம் உங்களை விட்டு அகலப்போவதாக இருந்தால், அவமானம் உங்களை வாட்டி வதைக்கப் போகிறதாக இருந்தால், இதோ இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். முதலாவது, ஆறு வற்றி போயிற்று என்ற வார்த்தை முடிவல்ல, அது தேவனின் மற்றொரு ஆரம்பம். அந்த ஆறு வற்றி போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனத்தோட அந்த அதிகாரம் முடியல. எலியாவுடைய வாழ்க்கை முடியல, அந்த அனுபவம் முடியல, ஆண்டவருடைய நடத்துதல் முடியல. ஆறு வற்றி போயிட்டு, ஐயோ ஆறு வற்றி போயிற்று, என் வாழ்க்கை அவ்வளவுதான். இல்ல, உங்க வாழ்க்கையை அப்படி நினைச்சிடாதீங்க. மகிழ்ச்சி உங்களை விட்டு போகுது அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இனிமேல் பெட்டிக்குள்ள வச்சு குழியில வச்சிட வேண்டியதுதான் நினைச்சிடாதீங்க. இனி என்னுடைய வாழ்க்கை என்ன இருக்குது, எனக்கு எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எதெல்லாம் நான் ஆசைப்பட்டனோ எல்லாம் முடிச்சிடாதீங்க. ஆறு வற்றி போயிற்று, உங்களுடைய வாழ்க்கையின் ஆறு வற்றி போயிற்று என்பது முடிவல்ல, தேவனின் மற்றொரு ஆரம்பம். எலியா என்ன செய்யல, வற்றி போன ஆறு ஐயோ வற்றி போயிருச்சேன்ட்டு அந்த ஆற்றங்கரையிலேயே உட்கார்ந்துகிட்டு இல்ல. உங்களுடைய வாழ்க்கை முற்று போயிற்றுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துடாதீங்க. வற்றி போகிற ஆறு உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல. 8-9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8-9 சொல்லுது. 7வது வசனம் சொல்லுது, அந்த ஆறு வற்றி போயிற்று. அவ்வளவுதானா? இல்ல. அப்பொழுது, எப்போ? அந்த ஆறு வற்றி போன உடனே, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து உட்கார்ந்துடாதப்பா, ஆறு வற்றி போயிடுச்சுன்ட்டு ஏன் உட்கார்ந்துடுற? உறவு முறிஞ்சு போச்சுன்ட்டு ஏன் உட்கார்ந்துடுற? பொருளாதாரம் சிரிஞ்சு போச்சுன்ட்டு ஏன் உட்கார்ந்துடுற? ஐயோ என் குடும்பம் இப்படி போகுதேன்ட்டு ஏன் உட்கார்ந்துடுற? ஐயோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு உட்கார்ந்துறாது. ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துரு, எழுந்துரு. உன்னுடைய வாழ்க்கையின் ஆறு வற்றி போயிட்டுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துறாத, படுத்துறாத, அவ்வளவுதான் நினைச்சிடாத. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வனாந்தர வாழ்க்கை போதும். இந்த காகங்களை நம்பி நம்பி நீ ஆகாயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தது போதும். ஆகாப் ராஜா யாரையாவது அனுப்பிச்சு என்னை கொன்றுவாரோ அப்படின்னு சொல்ற பயம் போதும். உனக்காக நான் ஒன்று வச்சிருக்கிறேன், நீ எந்திரிச்சு வா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன்னு
என்றார். இந்த காகத்தை பத்தி ஆண்டவர் சொல்லும் பொழுது நீங்க 4வது வசனத்தை பாத்தீங்கன்னா, நான் காகங்களுக்கு கட்டளை இடுவேன் அப்படின்னு எதிர்காலத்தை பத்தி சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, கட்டளை இட்டேன் அப்படின்றாரு. இந்த 6 வற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஆண்டவர் அங்கேயே உட்கார்ந்துகிட்டு போறது, அந்த 6 வற்றி போகிறது வரைக்கும் உட்கார்ந்துல நேரா போயிட்டாங்க. விதவைக்கு கட்டளை இட்டுட்டு, எப்பா என் மகன் வருவான் பாத்துக்கோ, பசி அவனுக்கு எடுக்க கூடாது, தூக்கத்துக்கு குறைவா இருக்க கூடாது, நிம்மதிக்கு குறை இருக்க கூடாது, பாத்துக்க வேண்டிய வேலை உன் வேலைன்னு கட்டளை இட்டுட்டு இங்க வராரு. கரெக்டா 6 வற்றி போயிட்டு, எந்திரிப்பா 6 வற்றி போயிடுச்சுட்டு உட்காந்துராத, வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு உட்காந்துராத, உனக்கு இன்னொரு பாதை இருக்கிறது, இன்னொரு பயணம் இருக்கிறது, புதிய பராமரிப்பு, புதிய நம்பிக்கை, உனக்கென்று ஒரு வீடு, உன்னை பாதுகாப்பதற்காக ஒரு குடும்பம், எல்லாவற்றையும் நான் கட்டளையிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு கதவை அடைத்தால் மறு கதவை தேவன் திறப்பார் என்று பழமொழி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அப்படி அல்ல, ஒரு கதவை திறந்துட்டு தான் இன்னொரு கதவை மூடுவார். இது முதலாவது பாடம். அதனாலதான் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19 சொல்றாரு, என் தேவன் தம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். என்ன அற்புதமான வசனம். சரி, அப்ப 2வது, இப்ப முதல் என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கை 6 வற்றி போகும்போது அது முடிவல்ல, அது தேவனின் மற்றொரு ஆரம்பம். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சு, தோல்வி ஆயிருச்சு, அவ்வளவுதான் அப்படின்ட்டு முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க. நல்லா திருப்பி பாருங்க, வானத்துக்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்க, இன்னொரு பாதை உங்களுக்கு தெரியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். 2வது என்ன அப்படின்னு சொன்னா, வற்றி போன 6 வாழ்க்கையின் தோல்வி, ஏமாற்றம் அல்ல, அது முன்னேறுவதற்கான ஆரம்பம். முன்னேறுவதற்கான ஆரம்பம். அது என்னது? வற்றி போகிற 6 ஒரு தோல்விக்கு அடையாளம் அல்ல. ஐயோ முடிஞ்சு போச்சு எலியா, அவ்வளவுதான், உனக்கு இனி தாகத்துக்கு தண்ணீர் கிடையாது, காகம் நின்றுச்சு, அது தோல்வியின் அடையாளம் அல்ல, ஏமாற்றத்தின் அடையாளம் அல்ல. ஆண்டவர் உன்னை முன்னேற்ற போகிறார் என்பதற்கு அத்தனை அடையாளங்களும். புரியுதுங்களா? அத்தனை அடையாளம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? இருள் இருந்தது. ஐயோ இருளா இருக்குதேன்ட்டு ஆண்டவர் சோர்ந்து போகல, அந்த இருளில் ஒரு வெளிச்சத்தை உருவாக்கினார். 6 வற்றி போயிற்று அப்படின்னு சொன்ன ஆண்டவருக்கு ஒன்றும் இது இல்லை. அந்த வற்றி போனதிலிருந்து இன்னொரு முன்னேற்றத்தை, இன்னொரு பாதையை ஆண்டவர் வகுப்பார். பாப்போமா? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம், இப்போ 15, 16வது வசனத்தை வாசிக்கிறேன். இதுவரைக்கும் எலியாவுக்கு தண்ணீர் அவர் எடுத்து முண்டு குடிச்சார். காகங்கள் அவருக்கு சாப்பாடு கொடுத்துச்சு. அவரு உட்கார்ந்து இருந்தார், நம்பி 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 உட்கார்ந்து இருந்தார். இப்ப எப்படி தெரியுமா வாழ்க்கை மாறிச்சு? 15, 16வது வசனத்தை பாருங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இதுவரைக்கும் எலியாவுடைய வாழ்க்கை எப்படி தரமா இருந்துச்சு? நம்பிக்கிட்டு இருந்த வாழ்க்கையா இருந்துச்சு. இப்ப எப்படி தரமா மாறிச்சு? அவர் போஷிக்கிற, அவர் ஆசீர்வாதமாக மாறுவதற்கு, அடுத்தவர்களை போஷிப்பதற்கு, அடுத்தவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு, அடுத்தவர்களுக்கு உயிர் கொடுப்பதற்கு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். ஒருவேளை வற்றி போன 6 ஐயோ என் வாழ்க்கை வற்றி போயிருச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஏணி படியை பார்க்க முடியாமல் போய் விடுவீர்கள். இதுவரைக்கும் காகம் போசிச்சு, தண்ணீர் இவர் எடுத்து குடிச்சாரு. ஆனா இன்னைக்கு என்ன? எல்லாம் மாறிவிட்டது. இவர் சாப்பாடு கொடுக்கிறாரு, இவர் தண்ணி கொடுக்கிறாரு, இவர் செத்து போன பிள்ளைக்கு உயிர் கொடுக்கிறாரு, இவரு அந்த குடும்பத்தை முன்னேற்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா 6 காஞ்சி போச்சுட்டு உட்கார்ந்துறாத. அது தோல்வி அல்ல, அது ஏமாற்றம் அல்ல, அவநம்பிக்கையின் அடையாளம் அல்ல. உன்னை ஆண்டவர் முன்னேற்றத்தின் பாதைக்கு கொண்டு போகிறார்.
37வது சங்கீதத்துல ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் இருக்குது. 23, 24வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 37, 23, 24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். என்ன அற்புதமான வசனம்! இந்த மாசத்துல தட்டு தடுமாறுவோம், விழமாட்டோம். ஆண்டவர் சொல்றார், அவன் தள்ளுண்டு போவது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. இந்த மாதம் உங்களுக்கு ஒருவேளை ஆறு வற்றி போகிற வாழ்க்கையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடமாட்டார். உங்களை முன்னேற்றத்தின் பாதைக்கு கொண்டு போவார், வெற்றியின் பாதைக்கு கொண்டு போவார், நம்பிக்கையின் பாதைக்கு கொண்டு போவார். கடைசியாக 3வது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி தகவல் எலியாவுக்காக இருந்தது. என்ன? அந்த ஆறு வற்றி போயிற்று. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில சில சமயம் வாழ்க்கை என்கிற ஆறு வற்றி போகும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, 3வது கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஆற்றல் அந்த ஆற்றை அடிப்படையாக வைத்து அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த ஆற்றை நம்பிதான் அல்ல, ஆண்டவருடைய பெருத்த நம்பிக்கை, ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம் அந்த ஆற்றை நம்பி அல்ல. ஆறு மாத்திரம்தான் தேவனின் ஆற்றல் அல்ல, அவருக்கு 1000 வழிகள் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நினைத்து அழுது கொண்டிருக்கிற அந்த ஒரு வழிதான் ஆண்டவருக்கு தெரியும் இல்ல. ஆண்டவர் உலகத்தையும் அண்டசராசரத்தையும் 6 நாட்களுக்குள்ளாக படைத்தவர். அவருக்கு இமைப்பொழுதில் கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் நம்மை அரவணைத்துக் கொள்வதற்கான ஆற்றல், பலன், அன்பு இருக்கிறது. 6 வற்றி போயிட்டு உட்காராதீங்க எனக்கு பிரியமானவர்களே. உங்களுக்கு தெரியாத 1000 வழிகள் உங்களை காப்பாற்றுவதற்கும் உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கும் ஆண்டவருக்கு ஆற்றல் இருக்கிறது. இப்போ 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 10லிருந்து 14. அந்த 14வது வசனம் முக்கியமான வசனம். 10வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால், அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றான். அப்படி எலியா அவனை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். 14வது வசனம் பாருங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் அந்த அம்மாவுக்கு அவ்வளவுதான், இதை சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் சாவ போறோம், அதுக்காக ஒரு 2 விறகு, அது சரியா போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நான் செத்து போயிடுவோம், இதுல உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு அந்த அம்மாவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 6 வற்றி போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த அம்மா நினைச்சிருச்சுக்கு ஒரு வழிதான் பழைக்கிறதுக்கு இருக்கு, அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும், அதுக்காக 2 விறகு, அவ்வளவுதான் வாழ்க்கைன்ட்டு. ஆனா ஆண்டவருக்கு 1000 வழிகள் தெரியும். அந்த 3 வருஷம் மழை பெய்யல, அந்த 3 வருஷமும் சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் இல்லை. அந்த 14வது வசனம் சொல்லுது, கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று. எனக்கு பிரியமானவர்களே, எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல ஒரு அற்புதமான சத்தியம் இருக்குது. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்க ஆண்டவர் அருள் செய்வாராக. கவலைப்படாதீர்கள். 6 வற்றி போயிற்றே என்று அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துரு, உனக்கான பாதை இருக்கிறது, உனக்கான முன்னேற்றம் இருக்கிறது,
உனக்கான தேவன் கூடவே இருக்கிறார். நம்பி இந்த மாதத்தை ஆரம்பியுங்கள். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே உடைய சமூகத்திலே வருகிறோம். புதிய மாதத்தை நீ தருகிறதற்காக உமக்கு நன்றி. கடந்த மாதத்தை எங்களுக்கு கடக்க செய்யும்படியான பலத்தை கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி. இந்த மாதம் ஒருவேளை தனிமையின் மாதமாக, போராட்டத்தின் மாதமாக, நம்பிக்கையற்ற மாதமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைவதற்கான பாதை, எங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஏணி, எங்களை நடத்துவதற்கான தேவன் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.